ஹாய்! செட்டிநாடு ஸ்டைல்ல சூப்பரா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு வாணல்ல தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்த பெருசு பெருசா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூடவே 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து இத நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வெங்காயம் மாறணும். கண்ணாடி பதம் மாரி மாறுனோனே ஒரு சின்ன தக்காளி சேர்த்திருக்கேன். இந்த மாரி பெருசு பெருசா வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, சீரகம், சோம்பு, மல்லித்தூள், மிளகு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணுனா நீங்க மல்லியா கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியா தான் சாப்பிடணும். அதனால 2 வரமிளகா தான் சேர்த்திருக்கேன். அண்ட் இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகா பொடிய நான் தண்ணீல கலக்கி ஊத்திருக்கேன். நீங்க அப்படியே கூட ஊத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப இத நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல கூடவே கொஞ்சமா புளியையும் சேர்த்து நல்லா அந்த மாரி மையா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு தாளிப்பு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 6 கத்திரிக்காவ நல்லா உள்ள வரைக்கும் கீறல் போட்டு வச்சிருக்கேன். அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுல 1/2 பதம் வெந்துருச்சுன்னா குழம்புல வேகறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அதே வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பில அது கூடவே இந்த கத்திரிக்காவையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் இன்னொரு பாதி பதம் வெந்த உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிறதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்த சேர்க்க மறந்துட்டேன். ஆக்சுவலா இது முன்னாடியே சேர்த்துருக்கணும். அத சேர்த்துட்டு நல்லா குழம்புலயே தண்ணி ஊத்தாம ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் நல்லா திரிஞ்சு சூப்பரா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க.